காலிஃப்ளவர் குருமா தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது வந்து சுடு தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் போட்டு சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அது வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கோட அந்த காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து அது கூடயே வச்சுக்கலாம். ஆயில் போட்டிருக்கேன். பட்டை 2 பிரிஞ்சி இலை, அந்த பட்டை அந்த பூ போட்டிருக்கேன். ஆனியன், பச்சை மிளகாய் இது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின உடனே தக்காளியும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினோன்னா காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. நான் வந்து ரொம்ப குட்டியான ஸ்பூன் வச்சுருக்கிறதுனால 3 போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது குட்டி ஸ்பூன் தான், அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அதை வந்துட்டு அது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் வந்துட்டு அரை மூடி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட சோம்பு, கொஞ்சமாக உடச்ச கடலை இது போட்டு கொஞ்சம் நல்லா ரொம்ப மையாக அரைச்சி வச்சுக்கணுங்க. அது கூட முந்திரி இருந்தால் கூட போட்டுக்கலாம், அரைக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கரம் மசாலாங்க. கரம் மசாலா கொஞ்சம், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சமாக, குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு 2 ஸ்பூனு. நல்லா கலரிட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சால்ட்டோ கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து ஒரு கலர், அதை பாருங்கள், இந்த கலர் வந்த உடனே அப்புறமா தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, தேங்காய் பால் இல்லை, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரிட்டு கொதிக்கட்டும். அதுவுமே நல்லா கொஞ்சம் டார்க் கலர் வருங்க. டார்க் கலர் வந்தோடனே மல்லியை தூவி விட்டுட்டு இறக்கிட்டு அப்படியே இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் நல்லாவே இருக்கும். நான் வந்து இது ரைஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே ரைஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன். ரைஸுக்குமே நல்லா காரசாரமாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோஸ் கொடுங்க ப்ளீஸ்.